மதுரையில் 6 ஆண்டுகளாக சத்தமே இல்லாமல் ஆயிரக்கணக்கான பரோட்டா மாஸ்டர்களை உருவாக்கி உள்ளது இந்த பயிற்சி மையம். தபால் தந்தி நகர் பகுதியில் செல்ஃபி பரோட்டா கோச்சிங் சென்டர் என்ற பெயரில் பரோட்டா செய்வதற்கான பயிற்சி மையம் கடந்த 6 ஆண்டுகளாக செயல்பட்டு வருகிறது. இங்கு ருசியான பரோட்டாவை எப்படி செய்ய வேண்டும் என தொடக்கம் முதல் இறுதி வரை செய்முறை பயிற்சிகளோடு சொல்லிக் கொடுக்கப்படுகிறது. அதாவது பரோட்டா மாவில் எவ்வளவு தண்ணீர் ஊற்ற வேண்டும், பின்னர் எப்படி பிசைந்து அதனை உருட்ட வேண்டும் என படிப்படியாக சொல்லிக் கொடுத்து வருகின்றனர். மேலும் பரோட்டாவிற்கு தேவையான மாவை உருட்டிய பின்னர் எப்படி பொரித்து எடுக்க வேண்டும் என்றும், பன் பரோட்டா, முட்டை பரோட்டா உள்ளிட்டவற்றை செய்வது குறித்தும் 10 நாட்களிலேயே சொல்லிக் கொடுத்து விடுகின்றனர். இது தவிர தோசை, ஊத்தப்பம் செய்து வாடிக்கையாளர்களுக்கு எவ்வாறு பரிமாற வேண்டும் என்றும் செய்முறை வடிவமாக பயிற்சி அளித்து வருகின்றனர். அதில் நம்மளுக்கு பரோட்டா எப்படி வீசணும், பரோட்டா எப்படி போட்டு எடுக்கணும், தோசை எப்படி போட்டு எடுக்கணும், சப்பாத்தி, இது எல்லாமே கல்லை பொறுத்த வரைக்கும் இவங்க சொல்லி கொடுத்துட்றாங்க. அதே போல சைனீஸ் வகைகளான ஃப்ரைட் ரைஸ், ஃப்ரைட் சிக்கன் உள்ளிட்டவை தயார் செய்வதற்கும் பயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறது. பரோட்டா மாஸ்டராக 10 நாட்கள் பயிற்சி என்றால் சைனீஸ் மாஸ்டர்களுக்கு 7 நாட்களிலேயே பயிற்சிகள் நிறைவு பெற்றுவிடும் என பயிற்சி வகுப்புகளை நடத்தி வரும் முகமது காசிம் நெகிழ்ச்சியோடு தெரிவித்திருக்கிறார். முதல்ல நாங்கள் துணியில் சொல்லிக் கொடுப்போம், அப்புறம் கையில் எக்ஸசைஸ் கொடுப்போம், மாவு பிசை சொல்லுவோம், உருண்டை போடுறது, வீசுறது, அது போக டைப் ஆஃப் பரோட்டா, பன் பரோட்டா, எண்ணெய் பரோட்டா, வீச் பரோட்டா, ஸ்லோன் பரோட்டா, கொத்து பரோட்டா, இந்த பரோட்டா வெரைட்டிஸ் எல்லாமே சொல்லிக் கொடுத்துருவோம். இப்போ நாங்கள் ஒரு 10 நாள் வந்தீங்கனாலே போதும், உங்களுக்கு பரோட்டா வெரைட்டி, சால்னா, கிரேவி, தோசை, சப்பாத்தி, கல்லைட்டங்கள் எல்லாமே சொல்லிக் கொடுத்துருவோம். உணவகங்களில் பரோட்டா மாஸ்டர் பணியில் சேர்வதற்காக தமிழ்நாடு மட்டுமின்றி வெளி மாநிலங்கள் மற்றும் வெளிநாடுகளில் இருந்தும் வந்து தங்கி பரோட்டா செய்ய பயிற்சி மேற்கொண்டு இதுவரை சுமார் 3000 பேர் உணவகங்களில் வேலை செய்து வருவதாக கூறப்படுகிறது. ஆண்கள், பெண்கள் என இரு பாடர்களுக்கும் பயிற்சி அளிக்கப்பட்டு வரும் நிலையில் ஆர்வம் உள்ளவர்கள் ஆன்லைன் மூலமாகவும் பயிற்சி மேற்கொண்டு வருவதாக முகமது காசிம் தெரிவித்திருக்கிறார். சார், இது வரைக்கும் நாங்கள் ஒரு 3000 பேர் வரைக்கும் ட்ரைனிங் கொடுத்துருக்கோம் சார். இது போக எல்லா மாவட்டங்களையும் வேலை பார்க்குறாங்க. வெளிநாடுகளில், உலகத்தில் உள்ள எல்லா நாடுகள்லையுமே இங்கேருந்து படிச்சுட்டு போன ஸ்டூடெண்ட் வேலை பார்க்குறாங்க சார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.